நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஹாபாக்கள் இந்த மாஷா அல்லாங்கிறத ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. அதிகமாக இந்த சொல் பழக்கம் இருந்தது. எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ்னு சொல்றதோட சேர்த்து என்ன செய்வாங்கன்னா, மாஷா அல்லாஹு ஷி'தன்னு சொல்லுவாங்க. அது மாஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினபடி நடந்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வசதி கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அல்லாவும் நீங்களும் நினைச்சபடி கிடைச்சிருந்து அல்லாவோட சேர்த்து ரசூலுல்லாஹ் சேர்த்துருவாங்க. அது நேரவே சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்டே. ஆனால் இது டேஞ்சரான ஒரு வார்த்தை. ஆனால் ரசூலுல்லாஹ் கண்டிக்கவே இல்லை. அதாவது நீ அல்லாஹ் நாடினபடி நினைச்சுன்னா டேஞ்சர் கிடையாது, அல்லாவும் நீங்களும் நினைச்சபடி நினைச்சுன்னா என்ன அர்த்தம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலன்னு கேட்டால், அதை மாஷா அல்லாஹ் ஷைத்தான் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூல் அதை பேசாமல் அதை வந்து கண்டிக்காமலும் அதை ஏறக்குறை அங்கீகரிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னா, ஒரு யூதர் வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கிறீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற தௌஹீத் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்களும் ஷிர்க் வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்கே நாங்கள் இங்கே என்ன ஏற்பிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இன்னக்கும் தக்கூனுன மாஷா அல்லாஹ் ஷைத்த, மாஷா அல்லாஹ் ஷைத்தான் சொல்றீங்களா, அது என்ன ஷிர்க் இல்லையான்னு கேட்குறாரு. பகிரங்க ஷிர்க் தானே இது. அந்த கவனிச்சு விட்டார். யாரு? ஒரு யூதர் கவனித்து என்ன செய்யறாருன்ற ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்க இணை கற்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க எப்படி இணை கற்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுறாரு. ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்று இந்த மாஷா அல்லாஹ் ஷைத்தான் உங்க ஆட்கள்லாம் சொல்றாங்க, நீங்க பேசாம கேட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள் வந்து சத்தியம் செய்யும் பொழுது காபாவின் மீது சத்தியமாக செய்யற ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு காரியத்தை செய்வதாக நம்ம மக்கள் குர்ஆன் மேல சத்தியம் செய்யறாங்கல்ல, குர்ஆன் மேல சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஆனா அந்த சட்டத்துக்கு முன்னாடி எப்படி பழக்கம் இருந்துச்சுன்னு கேட்டா, காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு ஒரு சத்தியம் செய்வாங்க. இதையும் அந்த நோட் பண்ணியிருக்கிறாரு. அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்வது உண்மை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் போய் சொல்லி தான் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனை நான் சாட்சி ஆக்குறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் மேல சத்தியம் நம்ம சொல்றோம். இப்போ காபாவின் மீது சத்தியமாக நான் சொல்றது உண்மைன்னா காபா நம்மளை பார்க்குமா, நம்மளை தண்டிக்குமா, நம்மளை கண்காணிக்குமா? அதை இப்போ காபா எப்படி அல்லாவோட இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ரெண்டாவது விஷயத்தை சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஆமா நீ சொல்ற அல்லாஹ் வந்து வேணும்னே இந்த விஷயத்தை அவர் மூலமா தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க. அதை சீரியஸாக ரசூலுல்லாஹ் கவனிக்காம விட்டுட்டாங்க. ஆனால் இவர் வந்து சுட்டி காட்டணும்னா என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலை. நீ சொல்ற கரெக்டு தான், காபாவின் சத்தியமானு சொல்லக்கூடாது தான். இனிமேல் நாங்கள் மக்கள்லாம் என்ன செய்யுங்க, காபாவை பேரை சொல்ல விரும்புனீங்கன்னு சொன்னா ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக இனிமேல் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அடுத்து மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மாஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுங்க. மாஷா அல்லாஹு சும்ம ஷி'த, அல்லாஹ் நாடி எப்படி நடந்து விட்டது அதுக்கு பிறகு நீங்க நாடினீங்க, சும்ம ஷி'தன்னு சொல்லிக்கிறங்க. அவர் சுட்டி காட்டுறது கரெக்டாக தான் சுட்டி காட்டுறாரு. யூதர் வந்து நம்ம ஷிர்க் வைப்பதாக சொல்றாரு இல்லையா, அவர் கரெக்டாக தான் சுட்டி காட்டுறாரு என்று ரெண்டையும் ரசூலுல்லாஹ் திருத்துறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த மாஷா அல்லாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் தப்பான ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்திட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஷி'தங்கிறது சேர்த்து பயன்படுத்துறாங்க. அதை ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் மட்டும் சொன்னா பிரச்சனை இல்லை. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒரு பிரயோகம் இருந்திருக்கிறது.